பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் மேபிலினோட சூப்பர் ஸ்டே மேட் இங்க் இந்த லிப் ப்ராடக்ட்டை தான் நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். நிறைய பேர் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இது ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் தான். இந்த ப்ராடக்ட் 2 வெப்சைட்டில் கிடைக்குது. ஒன்று nykaa.com. அதில் விலை பார்த்தீங்க அப்படின்னா 625 ரூபாய். அதுக்கப்புறம் அமேசானில் கிடைக்குது 650 ரூபாய். இந்த ப்ராடக்ட் நிறைய ஷேட்ஸில் கிடைக்குது. இன்றைக்கி நான் இதோட ரிவ்யூவும் அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க ஷேட்ஸோட ஸ்வாட்சஸும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சின்ன பட்டன் தான், கீழே கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மற்றவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் லிப்ஸில் போட்டிருக்கிறது எதுன்னு கேட்பீங்க. இதே தான் 205 அப்படின்ற ஷேடில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஒரு மேட் லிக்விட் லிப்ஸ்டிக். உங்களுக்கு ஷைன் வேணும்னா நீங்கள் லிப் பாமோ லிப் க்ளாஸோ மேலே போட்டுக்கலாம். மற்றபடி இதோட டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்போ என் லிப்ஸில் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதுதான் டெக்ஸ்டர், ஒரு மேட் டெக்ஸ்டர். இது உருவாக்குனதுக்கு முக்கியமான காரணமே இது ஒரு லாங் லாஸ்டிங்கான ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றது தான். ரொம்ப நேரம் நிலைக்கக்கூடிய ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக், ட்ரான்ஸ்ஃபரும் ஆகாத ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். ட்ரான்ஸ்ஃபர்னால் இப்போ நம்ம டீ காஃபி குடிக்கிறோம், அந்த மாதிரி கப்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி எங்கேயுமே முகத்துலேயும் எங்கேயுமே பரவாமல் இருக்கும். போட்டது போட்ட மாதிரியே இருக்கும். நிறைய விதமாக இந்த ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணேன். காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். ஒரு 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு தான் நான் சாப்பிட்டேன். அந்த 1:30 மணி வரைக்கும் என் லிப்ஸ்டிக் அப்படியே தான் இருந்தது. எப்படி போட்டனோ அப்படியே தான் இருந்தது, ஒரு மாற்றமும் இல்லை. சாப்பிட்டுட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த லிப்ஸுக்கு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, உதட்டுக்கு உள்ளே, அங்கே மட்டும் லைட்டாக போயிருந்ததே தவிர மற்றபடி அப்படியே தான் இருந்தது. அப்பவும் மாற்றமே இல்லை. எனக்கு எப்போ தெரிய ஆரம்பிச்சதுன்னா ஒரு 3 மணிக்கு தான் 3:30க்கு தான் லைட்டாக ஓரத்தில் லிப்ஸ், அதுவும் உள்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் போகிறது தெரிய ஆரம்பிச்சதே தவிர 4லேருந்து 5 மணி 6 மணிக்கு கூட அந்த மற்ற இடங்கள் அப்படியே தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ லாங் வேரிங்கான ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் இது இவ்வளோ லாங் வேரிங்னால இதை தண்ணியோ அவ்வளோ சாதாரணமாக கை வச்சோ தண்ணி வச்சோ இல்லை துண்டு வச்சோ அப்படிலாம் எடுக்கவே முடியாது. இது எடுக்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா அவ்வளோ லாங் வேரிங், அப்படியே லிப்ஸில் ஒட்டிக்கும். இப்போது எனக்கு இதை எப்படி நான் ரிமூவ் பண்ணுவேன்னா, நான் தேங்காய் எண்ணெய் தடவி எடுக்க பார்த்துருக்கேன். ஆனாலும் இருந்திருக்கு, முழுசாக போகல அப்படின்னு சொல்லலாம். இந்த இது போடும்போது தான் எனக்கு ஒழுங்காக போயிருக்கு. இது கார்னியரோட ஆயில் இன்ஃப்யூஸ்ட் கிளென்சிங் வாட்டர்னு இது போட்டால் தான் எனக்கு போயிருக்கு. இன்னொன்று ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது ஃபுல்லி பிக்மெண்டட். இது என்ன கலரோ அதே தான் லிப்ஸில் நம்மளுக்கு வரும். லைட்டாலாம் வராது, கரெக்டாக அதே மாதிரி வந்துடும். அடுத்தது ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உதடு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். கொஞ்சம் ஏதோ ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால் எங்கேயும் பண்ணாது. ஆனால் அந்த ஒட்டுற தன்மை ஒரு 10 to 15 மினிட்ஸாவது கொஞ்சம் உதட்டில் இருக்குது. ஆனால் அந்த தன்மை எதுக்கு கொடுத்துருக்காங்கன்றதுக்கு முக்கியமான காரணமே இது ரொம்ப நேரம் நிலைக்கணும், உதட்டில் ஒட்டி இருக்கணும் தான். அது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அது சரியாக போயிடுது. இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் நான் மறந்துட்டேன். ரொம்ப ட்ரையிங்காலாம் இல்லை. சில லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையிங்காக இருக்கும், அப்படியே வெடிக்கும். அந்த அளவுக்குலாம் இது கிடையாது. இது சாஃப்ட்னும் சொல்ல முடியாது, ட்ரையிங்னும் சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கும் இதில் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது இந்த காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப நேரம் மேக்கப் நிலைக்கணும், ரொம்ப நேரம் லிப்ஸ்டிக் நிலைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது உண்மையிலேயே பக்காவான ப்ராடக்ட். ஏன்னா அவ்வளோ மணி நேரம் நிலைக்குது. நல்ல ஒரு பட்ஜெட்டான ஒரு ப்ராடக்ட் மேபிலின்ல இருந்து. இப்போ ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. நிறைய பாசிட்டிவ்ஸ் ப்ளஸ் ஒரு மைனஸ். இப்போது நான் உதட்டில் போட்டு ஒரு ஷேடும் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். இதை ஸ்வாட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வாட்சஸை பாருங்கள்.
இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து நான் மறந்துட்டேன். இந்த ஷேடை வந்து மறந்துட்டேன் ஸ்வாட்ச் பண்ணுறதுக்கு. 130 செல்ஃப் ஸ்டார்டர் அப்படின்னு. ஒரு நல்ல கோரல் பிங்க் ஷேட் இது. கையில் போட்டு காமிக்கிறேன். திக்காக இருக்குது பாருங்கள், நல்லா திக்காக க்ரீமியாக. சாரிங்க, கடைசியாக பாய் சொல்ல மறந்துட்டேன். நான் இதை போட்டு எடுத்து அப்படியே உதடே வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரை பார்க்க மறந்துடாதீங்க. அவ்வளோதாங்க, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.